தந்தை முதல் யாவையாய் சகோதர சகோதரிகளை நாளில் நாம் ஆயரான சார்லஸ் பொரோமியும் அவருடைய நாளை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகள் தூய மறைநூல் இருப்பதால் பொருட்டு கிடையாதக்கூடிய பாவங்கள் குற்றங்களை அடங்கி ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாம் இறைவனும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம்.
வல்லவே வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வல்லவே நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதை நான் நாடு தேடுவேன். ஆண்டவரின் இடத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வல்லவே வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மனம் உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. வல்லவே பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வர தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன் தோள் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோல மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதி மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராமாக்குள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கு ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உணவு அல்லது விருந்து என்பது
பல அடையாளங்களை கொண்டதாக இருக்கின்றது. உணவு என்பது விருந்தோம்பலின் அடையாளமாக இருக்கின்றது. நாம் ஒருவரை அழைத்து உணவு கொடுக்கின்ற போது அங்கே உரையாடல்கள் நடக்கும். அவரை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே உணவு என்பது, விருந்து என்பது ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விவிலியத்திலே பார்க்கின்ற போது தொடக்க நூல் 18வது அதிகாரம் 1 முதல் 15 உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது மம்ரோ என்ற இடத்திலே ஆபிரகாமும் சாராவும் வாழ்ந்து வந்த போது அவர்களை சந்திக்க 3 நபர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார் ஆபிரகாம். அவ்வாறு விருந்து உண்கின்ற போது மரத்தடியில் நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் விருந்தோமல் அவர்கள் ஆபிரகாமும் சாராவும் ஈசாக்கே என்று குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு பாவிகளோடு விருந்து உண்கிறாரே என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இயேசுவின் பார்வையில் எந்த ஒரு மனிதரும் பாவிகள் என்பது கிடையாது. மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களிடையே இயேசு உறவாடி அவருடைய வீட்டில் உணவு அருந்துகின்றார். அன்புக்குரியவர்களை, உணவு அருந்துகின்ற போது நிச்சயமாக இயேசுவுக்கும் அவர்களுக்கும் அங்கு உரையாடல் இருந்திருக்கும். அந்த உரையாடல் வழியாக அவர் அந்த பாவிகளுடைய, அந்த மனிதர்களுடைய தவறை சுட்டி காட்டியிருப்பார். அவ்வாறு தவறை சுட்டி காட்டுகின்ற போது அவர்கள் மனமாறி தங்களுடைய பழைய வாழ்வை விட்டுவிட்டு ஒரு புது வாழ்வுக்கு வருகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் கொடுக்கின்ற விருந்து எவ்வாறு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவரை நம்முடைய வீடுகளில் அழைத்து விருந்து கொடுக்கின்ற போது உண்மையான மகிழ்வை, உண்மையான மன்னிப்பை, உண்மையான உறவை கொடுக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். ஊதாரி மகன் தன்னுடைய தந்தையை விட்டு சென்ற போது தன் தவறை உணர்ந்து மீண்டும் வருகின்ற போது அங்கே அவர் விருந்து கொடுக்கிறார். ஆக விருந்து என்பது ஒரு மனிதனுக்கு புது வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே நாம் அருகில் இருக்கிற நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து உண்மையான மகிழ்வை, உண்மையான அன்பை, ஒரு புது வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போது நாம் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவோம். இயேசுவின் ஆசிரை பெறுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவா. வழங்கிட கனியோ நவோ இன்று வாடிடும் வரியோ பல நிறைவா. வழங்கிட கனியோ நவோ இன்று வாடிடும் வரியோ பல நிறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சிடுவா. சகோதர சகோதரிகளை நாமுடைய ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் தந்தையாக கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையளித்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சார்லஸ் நினைவு நாளில் நாங்களும் பீடத்தில் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கிரலும். அவர் விழிப்புடன் அல்பணி ஆற்றவும் நற்பண்பில் சிறந்து விளங்கும் நீர் செய்தது போல நாங்களும் இப்பலியின் ஆற்றலால் நற்செயல்கள் பயன்கள் செழித்தோங்க செய்வீராகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித சார்லஸுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பனையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூர் அணிகளோடும் புனிதர் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நம் திருமணம் உமக்கு ஊழியம் முறைய தகுந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவி அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித சார்லஸ், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்த மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெண் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நலம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசு நாதா, ஊழியெல்லாம் நலமடைவேன். ஊழியெல்லாம் நலமடைவேன். என்னான உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என்னான உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா. முன்னோர் உண்டனர் மன்னா, மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டாள் வாழ்வோம்,
நன்றியோடு மன்றாடுவோமா. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை காத்திருளுமாறு உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித சார்லஸுக்கு எந்த மணிவாளுமே அவரது பணியில் நம்பிக்கையை, பிறர் அன்பில் ஆர்வத்தையும் தந்ததோ அதே மணல் வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது.